ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 5 ஆகஸ்ட் 2025. பாபா எனக்கு என்ன சொல்றாருன்னா, बाप का बच्चों से इतना प्यार है जो रोज प्यार का रेस्पॉन्ड देने के लिए इतना बड़ा पत्र लिखते हैं. பாபா சொல்றாரு, எனக்கு உங்க மேல எவ்வளோ அன்பு இருக்கு. அந்த அன்பினுடைய பிராக்டிக்கல் ப்ரூஃப் நிரூபணம் என்னவென்றால், நான் உங்களுக்கு தினமும் 4 பக்கம் முரளி எனக்கூடிய லவ் லெட்டர் எழுதேன். இல்லை, யாருக்கா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல அன்பு இருந்தா கூட யாருமே தினசரி நீ எப்படி இருக்கிற, என்ன, நீ நல்லா இருக்கியா, நீ இப்படி சாப்பிடு, இப்படி உட்காரு, இப்படி எழுந்துரு, இப்படி தூங்குன்னு சொல்ல மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை லெட்டர் போடுவாங்க, இல்லை இந்த காலத்தில் இருக்கிற போல அப்படி ஒரு ஃபோனில் பேசுவாங்க இல்லையா. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தினசரி இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதுறேன், இதுதான் என்னுடைய அன்பினுடைய அடையாளம். யாத்யா தேத்தே அவர் சாத்திபன் சதா சாத் நிவாத்தே. எனவே பாபா நமக்கு அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார் மற்றும் நம் துணைவராக ஆகி அந்த துணையின் மற்றும் துணைவராக ஆகி அந்த துணையை காப்பாற்றுகின்றார். ஒரு துணைவராக அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் தரப்பிலிருந்து அவர் சரிவரமாக முழுமையாக செய்கின்றார். तो इस प्यार में अपनी सब कमजोरियां कुर्बान कर दो. பாபா சொல்றார், இந்த அன்பில் உங்களுடைய அனைத்து பலவீனங்களையும் நீங்கள் பலியாக்கி விடுங்கள். परमात्म प्यार में ऐसे समाये रहो जो कभी हद का प्रभाव अपनी ओर आकर्षित न कर सके. ஆக இந்த பரமாத்மா அன்பில் நீங்கள் அப்படி மூழ்கி இருங்கள், அதாவது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதுவும் தன் மீது உங்களுடைய கவனத்தை இழுக்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு கவர்ச்சியிலையும் நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா ஆத்மா ஏற்கனவே பாபாவினுடைய அன்பு எனக்கூடிய அந்த சுகத்தில் மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால் வேற எதுவும் உங்களை தன் பக்கம் கவர்ச்சிக்காது. இது அந்த அன்பினுடைய ஒரு விசேஷத்தன்மை. सदा बेहद की प्राप्तियों में मगन रहो जिससे रूहानियत की खुशबू वातावरण में फैल जाए. எனவே எல்லைக்கப்பாற்பட்ட பிராப்திகளில் நீங்கள் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் ஆன்மீகத்தின் அந்த நறுமணம் தானாகவே அந்த வாத்தாவரணத்தில் பரவிவிடும். அதனால பாபா சொல்றாரு, எல்லைக்கப்பாற்பட்ட பிராப்திகள்ல மூழ்கி இருங்க. அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, அதனுடைய பிராப்திகள்ல மூழ்கி இருங்க. அந்த ஒரு வாசம், நீங்க மூழ்கி இருக்கீங்க, நீங்க குஷியா இருக்கீங்க, நீங்க திருப்தியா இருக்கீங்க, நீங்க சக்திசாலியா இருக்கீங்க, அந்த ஒரு வாசம், அதாவது அந்த ஒரு அதிர்வலைகள் தானாகவே வாயு மண்டலத்தில் பரவிவிடும். நம்ம அறியாமலே நம்ம பக்கத்துல வர்றவங்க, நம்ம கூட இருக்கவங்க அந்த குஷிய அனுபவம் செய்வாங்க. அதனால பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க என்னுடைய அன்புல மூழ்கிடுங்க. அந்த அன்புல மூழ்கிறதுல இவ்வளவு நமக்கு லாபங்கள் இருக்கு. நல்லது. ஓம் शांति.